தங்காலையினுடைய நகரசபை உறுப்பினர்கள் அவர்களுடைய உறவினர்களுடன் ஒரு நாள் சுற்றுலா பயணம் ஒன்றினை மேற்கொள்கின்றார்கள். தங்காலை என்பது எங்கே இருக்குன்னு பார்த்தா இலங்கையினுடைய தென் மாகாணத்தில் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நகரசபை தான் தங்காலை நகரசபை. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா தங்காலையிலிருந்து பதுளைக்கு வந்து ஒரு நாள் சுற்றுலா பயணம் ஒன்றினை மேற்கொள்கிறாங்க. தங்காலைக்கும் அதே போல் பதுளைக்கும் உள்ள இடைவெளி எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தா சராசரி ஒரு 110 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் இடைவெளி உள்ளது. அப்போ அந்த வகையில் சராசரி ஒரு 3 அல்லது 4 மணித்தியால் ஒரு பயணமாக இந்த பயணமானது இருக்கு. ஓகேனே, தங்காலையிலிருந்து பதுளைக்கு செல்வதற்கான ஒரு பயணமானது ஒரு 4 மணித்தியால பயணமாக சராசரி 4 மணித்தியால பயணமாக காணப்படும். அவர்கள் பதுளைக்கு போய் பதுளையில் இருக்கிற எல்லா இடங்களும் சுற்றுலா தலங்கள் எல்லாத்தையும் பார்த்து விட்டு அடுத்த கட்டமாக வந்து வீடு திரும்பலாம்னு போட்டு வந்து கொண்டிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சரியாக வந்து வெள்ளவாய அந்த வளைவு வீதியில் வந்து கொண்டிருக்கு, பஸ் வந்து கொண்டிருக்கு, பேருந்தானது வந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் பஸ்ஸினுடைய சாரதி நடத்துனர்கிட்ட சொல்கிறாரு, பஸ்ஸுக்கு வந்து பிரேக் பிடிக்கல. பஸ்ஸினுடைய சாரதி நடத்துனர்கிட்ட சொல்கிறாரு, பஸ்ஸுக்கு வந்து பிரேக் பிடிக்கல. உடனே நடத்துனரும் அதே போல் அருகாமையில் இருந்தவங்களும் சிரிக்காங்க. தேவையில்லாத கதையை விட்டு விளையாடுறதை விட்டுட்டு பஸ்ஸை விட்டு போட்டு அவ்வளவுதான். அதிலிருந்து சிறு வினாடி கூட ஆகலை, பேருந்தானது எதிரே வந்து கொண்டிருந்த ஜீப் வாகனத்தில் மோதுது. அதோட பேருந்தானது கவிழ்ந்து பள்ளத்தில் விழுது. சராசரி செய்தித்தாள்களில் 500 அடி பள்ளம் என்ற வகையில் வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கொள்ளுங்க, 500 அடி பள்ளத்தில் பேருந்தானது கவிழ்ந்து விழுது. உடனே அங்கே அருகாமையில் இருக்கிற மக்களும் அதே போல் பாதுகாப்பு படை வீரர்களும் பேருந்தில் இருக்கிற மக்களை பாதுகாக்கணுன்றதுக்காக வேண்டி காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி உடனே செயற்படுறாங்க. எப்படித்தான் செயற்பட்டாலும் துன்பகரமான ஒரு விடயமாக அந்த பேருந்தில் வந்து பயணம் செய்த 15 நபர்கள் மரணம் அடைகிறாங்க. இது வந்து இலங்கையை உலுக்கிய ஒரு செய்தியாக இன்றைய நாளில் வந்திருக்கு. அப்போ இதிலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னா, இப்போ அதில் சாரதி சொல்கிறாரு பஸ்ஸுக்கு வந்து பிரேக் பிடிக்கலன்னு போட்டு. அப்போது அந்த சாரதி அந்த பேருந்தை எடுத்த, அதாவது பயணத்தை வந்து ஆரம்பித்த அந்த நேரத்தில் என்னத்தை பார்த்துட்டு அந்த சாரதியானவர் பேருந்தை எடுத்திருக்காரு. இப்போ அநேகமான வகையில் இலங்கையில் வந்து அதிகளவான விபத்துக்கள் வந்து நடைபெறுது. இந்த சாரதி சொன்ன விடயம் அதே போல் மற்றவர்கள் சிரித்த விடயம் எல்லாமே யார் கூறினாண்டு பார்த்தா அந்த பேருந்தில் பயணம் செய்த ஒரு நபர் ஒரு ஆள் கூறுறாரு. அவர் வந்து அதிர்ஷ்டவசமாக வந்து உயிர் பிழைத்து இந்த விடயத்தை சொல்கிறார். இப்படி நடந்த விடயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. அப்போ இதன் மூலமாக என்ன விடயம்ண்டா, இப்போ அதிகளவான வகையில் பேருந்து விபத்துக்கள் அதிகளவான வகையில் இலங்கையில் நடைபெறுவது. இப்போ அதிகளவான வகையில் பேருந்து விபத்துக்கள் நடைபெறுகின்றது. அப்போ இந்த பேருந்து விபத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தா, நிறைய காரணங்களை சொல்லலாம். ஒரு காரணம் என்று சொல்ல முடியாது, நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதாவது பேருந்துகள் வந்து அதிகளவான வகையில் பயணம் செய்கிறது. அதாவது ஓய்வே இல்லாமல், பேருந்துக்கு ஓய்வு இல்லாமல், அதே போல் பேருந்தினுடைய சாரதிக்கும் ஓய்வு இல்லாமல் அதிகளவான நேரம் அல்லது அதிகளவான தூரமானது பயணம் செய்கிறது ஒரு காரணமாக சொல்லலாம். அதே போல் அம்பாந்தோட்டை என்பது இலங்கையினுடைய கரையோர பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மாவட்டம். அப்போ அங்கே வந்து அதிகளவான பள்ளங்களோ மேடுகளோ பாதைகளாக எரியாது, அது சமதரையான பாதைகளாக இருக்கும். அப்போ சமதரையான பாதைகளில் ஓடிய ஒரு சாரதி பள்ளமேடான பாதைகளில் ஓடுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் சிறு மாற்றம் ஏற்படும். அதில் வந்து அவர் கொஞ்சம் நிதானமாக செயற்படணும், அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிரைவர் தான் ஓட வேண்டிய ஒரு தேவை இருக்குது, அல்லது கட்டாயம் இருக்குது. ஏனென்றால் உயிர்களை வந்து பாதுகாக்கணும், ஏன்னா நம்மளை நம்பி வருகின்ற உயிர்களை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து சாரதிகளுக்கு இருக்குது. அப்போ அதில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் தான் இந்த வாகனத்தை வந்து ஓட்ட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அதே போல் சில ஆட்கள் வந்து பஸ்ஸை வந்து ஹையர் பண்ணுவாங்க. அப்போ அப்படி ஹையர் பண்ணுறாக்கள் கட்டாயம் சில விடயங்களை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நானும் என்னுடைய மாணவர்களை வருடத்தில் வந்து 2 முறையாவது பதுளை அதே போல் நூறலியா போன்ற இடங்களில் கூட்டி போகிற வளமை உண்டு.
அந்த நேரத்தில் நான் சில விடயங்களை கடைப்பிடிக்கிறேன். நான் அதாவது பேருந்து விஷயத்தில் மிக நுணுக்கமான வகையில் செயற்படுவேன். கட்டாயம் ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு முதலாவது அந்த பேருந்தை போய் ஸ்கேர் பண்ணுறார்கள் பாருங்கள். அது பகல் நேரங்களை பார்க்குறதையும் விட இரவு நேரங்களில் அந்த பிரயாணம் செய்கிற டைமில் ஒரு 2 கிலோமீட்டரோ அல்லது 3 கிலோமீட்டரோ அந்த பேருந்தில் பயணம் செய்யுங்க. அப்போ தான் ஒரு விடயம் விளங்கும். அதனுடைய லைட் எல்லாம் சரியான வகையில் இருக்காண்டு. ஏனெண்டா இப்போ மலையக பிரதேசம் அநேகமான வகையில் பனி மூட்டங்கள் வந்து அதிகளவான வகையில் இருக்கும். அந்த நேரத்தில் பேருந்தினுடைய வெளிச்சமானது குறைவாக இருக்கும் என்றால் எதிரே வருகின்ற வாகனம் அதே போல் எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடு இருக்குது எதுவுமே தெரியாமல் கொண்டு விட்டுருவாங்க வாகனத்தை. அப்படி தான் நிறைய விபத்துக்கள் வந்து நடைபெறுது. அதே போல் பேருந்து இப்போ ஒரு நாள் பயணம் ஒன்றை மேற்கொள்ள போகிறோம்டா மலையகத்துக்கு மட்டக்களப்பில் இருந்தோ அல்லது திருவண்ணாமலையிலிருந்தோ அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்தோ எங்கேயோ அல்லது கொழும்புல இருந்தோ ஒரு பயணம் ஒன்றை மேற்கொள்ள போகிறாங்கண்டா அல்லது கட்டாயம் அவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னு பார்த்தா அந்த வாகன சாரதி என்னுடைய வயது. ஏனெண்டா சிலாக்கள் இப்போ 21 வயது எடுத்த உடனே 21 வயதிலே அவர்கள் லைசன்ஸ் எடுத்துருவாங்க. எடுத்த உடனே மலைய பிரதேசம் நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் ஒழுங்கான வகையில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் விபத்துக்கு அந்த வாகனமானது விபத்துக்குள்ளாவதற்கான வாய்ப்புகள் அதிகளவான வகையில் வந்து காணப்படுது. ஆகவே கட்டாயம் சாரதியினுடைய வயதிலேயே பாருங்கள். அடுத்த விடயம் இரவு நேரங்களில் இங்கே கரையோர பிரதேசத்தில் இருந்து போகிறவங்க இரவு நேரங்களில் வாகன பிரயாணம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்த நாள் ஒரு நாள் சுற்றுலா பயணம் இல்லாமல் 2 நாள் அல்லது 3 நாள்ண்டா பகலையிலே அந்த மலை இறங்குற எல்லாம் பகலையிலே நடைபெறும் என்றால் பஸ் டிரைவருக்கு அதாவது பஸ் ஓட்டுநருக்கு நித்திர கலக்கம் இல்லாமல் இருக்கும். அந்த விடயத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கள். அதே போல் பேருந்து சாரதிகள் அல்லது பேருந்து நடத்துனர் அல்லது பேருந்தினுடைய உரிமையாளர்கள் கரையோர பிரதேசத்திலிருந்து நம்ம மலையக பிரதேசத்துக்கு சுற்றுலா செல்வோம்ண்டா கட்டாயம் அந்த பேருந்தை ஒரு நாளாவது கராச்சிக்கு கொண்டு போங்க. நூரேலியாவுக்கு ஒரு நாள் சுற்றுலா போய் அந்த வாகனமானது திரும்புதுண்டா அடுத்த நாளே கராச்சிக்கு கொண்டு போங்க. ஏனென்றால் இந்த உங்களுடைய அந்த வாகனமானது சமதரையான பிரதேசத்தில் வந்து இவ்வளோ நாள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இப்போ வந்து புதுமையாக அல்லது புதிதாக மலையேற போகுது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் சில வேளைகளில் வந்து பிரேக் லூஸ் ஆகலாம். அதே போல் மற்ற சில இதுகளெல்லாம் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் திரும்பியும் அதே பயணத்தை வந்து மேற்கொண்டால் அது விபத்தெல்லாம் முடியும். ஏனெண்டா நேற்றையால் நடந்த சம்பவமும் ஏதோ ஒரு வகையில் சாரதியினுடைய கவன சிதறல் அதே போல் பஸ்ஸானது பிரேக் பிடிக்கல. அப்போ இதன் மூலமாக விளங்குது விபத்துக்களுக்கான மிக முக்கியமான காரணத்தை நம்மளால் புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் வந்து இருக்குது. ஆகவே மனித உயிர்கள் என்பது மிக முக்கியமானது. ஏனெண்டா இப்போ இந்த பஸ் வந்து என்ன வாங்க ஒரு 2 அல்லது 3 மாதத்தால் திரும்பவும் என்ன செய்வாங்க இணைக்கி எடுத்துருவாங்க. ஆனால் போன உயிர்கள் அல்லது போன உடல் பாகங்களை வந்து யாராலையும் மீட்டு தர முடியாது. ஆகவே அதை புரிஞ்சு கொண்டு சாரதிகளாக இருக்கலாம் அல்லது பேருந்தினுடைய நடத்துனர்களாக இருக்கலாம் அல்லது பேருந்தினுடைய உரிமையாளர்களாக இருக்கலாம் அல்லது பஸ் வந்து ஹயர் பண்ணுற அந்த பிரயாணிகளாக இருக்கலாம். கொஞ்சம் சிந்தித்து செயற்படுங்க. கட்டாயம் எல்லா உறவுகளும் நமக்கு முக்கியம். எல்லாருடைய பிரயாணங்களும் பாதுகாப்பான வகையில் அமையணும் என்று கடவுளை பிரார்த்தி